அன்புமணியை கட்சியிலிருந்து ராமதாஸ் நீக்கிய நிலையில் இந்த முடிவு செல்லாது என அன்புமணி தரப்பு கூறியிருக்கிறது. பாமகவின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதால் அன்புமணியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாக அந்த நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். தந்தை மகன் மோதல் போக்கிற்கு மத்தியில் அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தானே கட்சித் தலைவர் என்றும் ராமதாஸ் அறிவித்திருந்தார். மேலும் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அன்புமணியிடம் விளக்கம் கேட்டு ராமதாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்பியும் அன்புமணி தரப்பில் எந்த விளக்கமும் தரப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கி அறிவித்தார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். அன்புமணியுடன் கட்சி ரீதியாக யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தார். அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக இருப்பதால் தன் மீதான 16 குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதிலளிக்காததால் அது உண்மை என்ற அனுமானத்திற்கு பாமக வந்திருப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸ் புதிய கட்சியை தொடங்கலாம் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமகவை உரிமை கொண்டாட வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்று கூறினார். கட்சியை தொடங்கினாலும் அது அந்த கட்சியோட இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கள் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கியதால் பாமகவுக்கு பின்னடைவு இல்லை என்று கூறிய ராமதாஸ் களை முளைக்குமே என்று யாரும் பயிரிடாமல் இருப்பதில்லை என்றும் தற்போது களையை நீக்கிவிட்டதாகவும் கூறினார். 40 முறை பேசியிருக்கிறார். சொல்றோம் அது ஒரு பொய். அன்புமணி பொய்யோ இது எதிலுமே வழங்காது. அன்புமணி பொய் தான். அதற்கு அந்த பேர் தான் வைக்க முடியும். அன்புமணியுடன் இருக்கும் 10 பேர் மீது வருத்தம் இருந்தாலும் அவர்களை மன்னிக்க தயார் என்றும் ராமதாஸ் கூறினார். கட்சியிலிருந்து நீக்கியதாக ராமதாஸ் அறிவித்த அடுத்த சில நிமிடங்களில் பாமகவின் தலைவர் என்ற பெயரில் டங்ஸ்டன் ஆலை தொடர்பாக அன்புமணி அறிக்கையை வெளியிட்டார். மேலும் கடலூரில் பரப்புரையில் ஈடுபட்ட அன்புமணி பாமகவின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தது செல்லாது என்று வழக்கறிஞர் பாலு கூறிய நிலையில் கட்சியும் சின்னமும் அன்புமணிக்கு தான் சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த ஆவணத்தை வெளியிட வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. அவர் சொல்றாரு எங்களுக்கு கட்சி எங்களுடைய தான், சின்ன எங்களுக்கு தான் அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சுன்னு சொல்றாரு. இதுவரை எப்பவுமே அப்படி ஒரு ஆதாரத்தையே அவர் காட்டல. ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஆதாரம் இல்லை.